ருத்ராட்சம்னா வெறும் சாமியார்கள் கழுத்துல போடுற மாலைன்னு நினைச்சீங்களா? கிடையவே கிடையாது. அது இயற்கையாவே உருவான ஒரு பயோ பேட்டரி. ஒரு நிமிஷம். பேட்டரியா? என்ன சொல்றீங்க? இது மரத்துல காக்கிற ஒரு விதை தானே? அது எப்படி ஒரு பேட்டரி ஆகும்? இல்ல, இத மிகைப்படுத்தி சொல்றதா நினைக்காதீங்க. இதுக்குள்ள இருக்கிற அறிவியல் தான் ரொம்ப ஆச்சரியமானது. அப்படியா? ஆமா, ருத்ராட்சமணியோட கெமிக்கல் காம்போசிஷன் எடுத்து பார்த்தா அதுல கிட்டத்தட்ட 50% கார்பன் இருக்கு. கார்பனா? ஓகே, கார்பன் மின்சாரத்தை கடத்தும், அது தெரியும். ஆனா நம்ம உடம்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பெரிய சம்பந்தம் இருக்கு. நம்ம உடம்பே ஒரு பயோ எலக்ட்ரிக் மிஷின் தான். யோசிச்சு பாருங்க. உண்மைதான். நம்ம இதயம் துடிக்கிறது ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஷாக் மூலமா தான். நம்ம மூளை யோசிக்கிறது, நரம்புகள் சிக்னல் அனுப்புறது எல்லாமே மைக்ரோவோல்ட்ல நடக்கிற கரண்ட் தான். சரிதா. நம்ம உடலோட ஒவ்வொரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ்ல தான் இயங்குது. அப்போ இந்த ருத்ராட்சம் நம்ம உடலோட எலக்ட்ரிக் சர்க்யூட்ல எப்படி வேலை செய்யுது? ஒரு ஸ்டெபிலைசர் மாதிரியா? மிகச்சரியா சொன்னீங்க. அது ஒரு வெளிப்புற மின்தேக்கி, அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரா? ஆமா, நம்ம உடம்புல எலக்ட்ரிசிட்டி அதிகமாகும் போது அதை உறிஞ்சி சேமிச்சு வைக்கும். தேவைப்படும் போது மெதுவா வெளியிடும். சிம்பிளா சொன்னா நம்ம பாடி கரண்ட்டை பேலன்ஸ் பண்ணுது. ஓகே, இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? ஒரு விதை எப்படி பிளட் பிரஷரை குறைக்க முடியும்? அங்கதான் இதோட ஒரு தனித்துவமான குணம் வருது. அதுக்கு பேரு டைனமிக் பொலாரிட்டி. டைனமிக் பொலாரிட்டியா? அப்படின்னா? அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னோட காந்த துருவங்களை, அதாவது மேக்னெட்டிக் போல்ஸ மாத்திக்கிற ஒரு அபாரமான சக்தி அதுக்கு இருக்கு. வாவ், இந்த குணம் சில கனிமங்களுக்கு இருக்குன்னு படிச்சிருக்கேன். ஆனா ஒரு விதையில இது இருக்குங்கிறது தான் ஆச்சரியம். அது எப்படி வேலை செய்யுது? ஒரு உதாரணத்தோட சொல்றேன் கேளுங்க. ஒருத்தரோட ரத்த குழாயில கொழுப்பு படிஞ்சு ஒரு சின்ன அடைப்பு ஏற்படுதுன்னு வச்சுப்போம். சரி. அப்போ அந்த இடத்துல ரத்த ஓட்டம் தடைபடும் இல்லையா? அப்படி தடைபடும் போது உடலோட இயற்கையான மின்காந்த புலம், அதாவது பயோமேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறும். ஆமா, ரத்தத்துல இரும்பு சத்து இருக்கிறதால அதோட ஓட்டம் மாறும்போது காந்தப்புலமும் மாறும். இது பேசிக் பிசிக்ஸ். அதேதான். அந்த சின்ன மாற்றத்தை நம்ம கழுத்துல இருக்கிற ருத்ராட்சமணி உணருது. ஓ. உணர்ந்த அடுத்த கணமே அந்த அடைப்பை சரி செய்யற மாதிரி இது தன்னோட காந்த துருவத்தை மாத்திக்குது. அடைப்பு இருக்கிற இடத்துக்கு எதிர் துருவத்தை உருவாக்குது. அடேங்கப்பா, அப்போ இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேட்ட மாதிரி வேலை செய்யுதுன்னு சொல்லுங்க. விக்கிச்சரியா சொன்னீங்க. அந்த காந்த சக்தி மாறுறதால இறுக்கமா இருந்த ரத்த குழாய் மெதுவா விரிவடையுது. வாசோடைலேஷன். கரெக்ட், வாசோடைலேஷன். ரத்த குழாய் விரிவடைஞ்சதும் அடைப்பு இருந்த இடத்துல ரத்த ஓட்டம் மறுபடியும் சீராகுது. அவ்வளோதான். உயர் ரத்த அழுத்தம் குறையுது. மாத்திரை இல்லாம உடம்புக்குள்ளேயே நடக்கிற ஒரு மேஜிக். இது உடல் ரீதியான அழுத்தம் சரி. ஆனா மன அழுத்தம் இன்னைக்கு பாதி பேருக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். ஒரு மாதிரி பதட்டமா, சக்தி இல்லாத மாதிரி இருக்குமே, அதுக்கு இது உதவுமா? நிச்சயமா. மன அழுத்தத்தின் போது நம்ம உடம்புல என்ன நடக்குது? ஒரு கட்டுப்பாடே இல்லாத தாறுமாறான எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் உருவாகுது. ஒரு பயோ எலக்ட்ரிக் குழப்பம்னு சொல்லலாமா? ஆமா, அதனாலதான் இதய துடிப்பு அதிகமாகுது, மூச்சு வாங்குது. அப்போ இந்த அதிகப்படியான குழப்பமான சிக்னல்களை ருத்ராட்சம் என்ன பண்ணும்? நான் முதல்ல சொன்னேனே, கெப்பாசிட்டர் தியரி, அது இங்கதான் வேலைக்கு வரும். ருத்ராட்சம் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த அதிகப்படியான தேவையற்ற சக்தியை அப்படியே உறிஞ்சு தனக்குள்ள வச்சுக்கும். ஓஹோ, அதனால உடம்புல இருந்த பதட்டம் உடனே குறைய ஆரம்பிக்குதா? ஆமா, மனசு அமைதியாகும். சரி, உறிஞ்சின சக்தியை என்ன பண்ணும்? அது உள்ளேயே தங்கிடுமா? அதுதான் அடுத்த ஆச்சரியம். எப்போ நம்ம உடம்பு சோர்வா இருக்கோ, சக்தி கம்மியா இருக்கோ, அப்போ அது சேமிச்சு வச்சிருந்த சக்தியை ஒரு பவர் பேங்க் மாதிரி மெதுவா உடலுக்கு திரும்ப கொடுக்கும். வாவ், அதிகமா இருந்தா எடுத்துக்கும், கம்மியா இருந்தா கொடுக்கும். ஒரு கம்ப்ளீட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இததான் சித்தர்கள் சக்தி சமநிலைன்னு சொன்னாங்க. சித்தர்கள்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. இதையெல்லாம் அவங்க எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாம எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது தான் பிரமிப்பா இருக்கு. திருமூலரை ஒரு ஆன்மீகவாதின்னு மட்டும்தான் நம்ம பாக்குறோம். ஆனா அவர் ஒரு மாபெரும் விஞ்ஞானி. 100க்கு 100 உண்மை. அவரோட திருமந்திரத்துல செம்மேனி யான் கையில் சேரும் சிவமணின்னு ஒரு வரி வரும். செம்மேனி. ஆமா, அந்த செம்மேனிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய அறிவியலே அடங்கியிருக்கு. செம்மேனினா சிவந்த மேனின்னு நேரடி அர்த்தம் கிடையாது இல்லையா? சித்தர்களோட மொழி எப்போதுமே குறியீடுகளால் ஆனது. அப்போ இங்க அதோட பொருள் என்ன? அதுதான் நம்ம உடம்ப சுற்றி இருக்கிற ஆரா, இல்லனா மின்காந்த வட்டம். நம்ம ஒவ்வொருவரையும் சுத்தி ஒரு பயோமேக்னெட்டிக் ஷீல்டு இருக்கு. ஆனா இப்போ நம்ம எங்க வாழ்றோம்? வைஃபை, செல்போன் டவர்,
ப்ளூடூத்னு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் புகைக்கு நடுவுல தான் வாழ்றோம். ஒரு எலக்ட்ரானிக் ஸ்மாக் இது. சரியா சொன்னீங்க. இந்த செயற்கையான கதிர்வீச்சுகள் நம்ம உடம்போட இயற்கையான அதிர்வலைகளை பாதிக்கும். அதனால தான் காரணமில்லாத தலைவலி, சோர்வு எல்லாம் வருது. அப்போ ருத்ராட்சம்? ருத்ராட்சம் இந்த செம்மேனிய, அதாவது நம்ம ஆறாவ பலப்படுத்தி விரிவடைய செய்யுது. அப்படி செய்யும்போது இந்த மாதிரி வெளிப்புற கதிர்வீச்சுகள்ல இருந்து நம்மள காப்பாத்துற ஒரு கவசம் மாதிரி இது செயல்படுது. அப்போ திருமூலர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பயோஷீல்டிங் டெக்னாலஜியை பத்தி பேசியிருக்கார். ஆமா, ஆனா இதுல ஒரு சின்ன எச்சரிக்கையும் இருக்கு. என்னது? இன்னொரு சித்தர் சிவவாக்கியர் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரே. ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நுணுக்கம். சிவவாக்கியர் என்ன சொல்றாருன்னா, ருத்ராட்சம் ஒரு பெருக்கி, அதாவது ஒரு ஆம்ப்ளிஃபையர் மாதிரி. ஆம்ப்ளிஃபையரா? அது எப்படி எண்ணங்களை பெருக்கும்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது உங்க மனசுல நல்ல எண்ணங்கள், அன்பு, கருணை, அமைதி மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தா ருத்ராட்சம் அத பல மடங்கு பெருக்கி உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான அமைதியையும் சக்தியையும் உருவாக்கும். ஓகே, அப்போ எதிர்மறை எண்ணங்கள் இருந்தா? அதுதான் ஆபத்து. மனசுல வஞ்சகம், பொறாமை, கோபம் மாதிரியான தீய எண்ணங்கள் இருந்தா அதையும் இது பெருக்கி விட்டுடும். அடடா. சின்ன கோபம் பெரிய வெறியா மாறும், சின்ன பொறாம பெரிய வன்மமா மாறும். அதனாலதான் சிவவாக்கியர் மன தூய்மை இல்லாம ருத்ராட்சம் அணிவது பாம்பை கழுத்தில் கட்டிக்கொண்டதற்கு சமம்னு எச்சரிக்கிறார். இது ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ உடல் மன அளவை தாண்டி இது மூளையில ஏதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுத்துமா? ஏன்னா மனநிலைங்கிறது பிரெயின் கெமிஸ்ட்ரி தானே. ஏற்படுத்துது. நவீன ஆய்வுகள்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ருத்ராட்சம் நம்ம தோல் மேல படும்போது, குறிப்பா கழுத்து பகுதியில, அது மூளையில டோபமைன், செரோட்டனின் மாதிரியான ஃபீல் குட் ஹார்மோன்களோட சுரப்ப சீராக்குது. அப்போ மூளை அலைகள்ல EEG மூலியமா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இதுல உச்சகட்ட ஆச்சரியம். சொல்லுங்க. ருத்ராட்சம் அணிஞ்சவங்களோட மூளை அலைகரை EEG கருவி மூலமா டெஸ்ட் பண்ணப்போ அவங்க எந்த முயற்சியும் செய்யாமலேயே இயல்பாகவே அவங்களோட மூளை அலைகள் ஆல்பா நிலைக்கு போறத கவனிச்சிருக்காங்க. ஆல்பா ஸ்டேஜா? அது தியான நிலை இல்லையா? பல வருஷங்கள் தியானம் செஞ்சு அடைய நினைக்கிற ஒரு நிலை. அதேதான். மனசு ரொம்ப அமைதியா ஆனா அதே சமயம் முழு விழிப்புணர்வோடு இருக்கிற நிலை. அந்த நிலைக்கு ருத்ராட்சம் மூளையை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போகுது. அப்போ இது ஒரு பாசிவ் மெடிடேஷன் டிவைஸ் மாதிரி வேலை செய்யுது. நீங்க தியானம் செய்யலனாலும் அது உங்களை தியான நிலையில வைக்குது. சரியா சொன்னீங்க. அப்போ ருத்ராட்சத்துல இருக்கிற முகங்கள் பத்தி நிறைய பேசுறாங்களே, ஒரு முகம் 5 முகம்னு, அதுக்குள்ளேயும் அறிவியல் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஒவ்வொரு வகை முகத்துக்கும் ஒரு தனித்துவமான மின்காந்த அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்தந்த ஃப்ரீக்வன்சி நம்ம உடம்புல இருக்கிற குறிப்பிட்ட உறுப்புகளோட அதிர்வெண்ணோட ஒத்துப்போகும். பயோ ரெசனன்ஸ் தத்துவம் மாதிரி. அதேதான். உதாரணத்துக்கு எல்லாரும் பயன்படுத்துற 5 முக ருத்ராட்சம் எடுத்துக்கிட்டா அதோட அதிர்வெண் நம்ம கல்லீரல், இதயத்தோட செயல்பாடுகளை சீராக்க உதவுது. இதனாலதான் அது பிளட் பிரஷரை கட்டுப்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஓ, அப்போ ஒரு முகம் அது ரொம்ப அபூர்வம்னு சொல்லுவாங்களே. ஆமா, அதோட அதிர்வெண் மூளையோட பிட்யூட்டரி சுரப்பியோட அதிர்வலையோடு ஒத்து போறதால அது மனசை ஒருமுகப்படுத்த உதவுதுன்னு சொல்றாங்க. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. இவ்ளோ விஷயங்கள் இருக்கிற இத நாம அன்றாட வாழ்க்கையில சுலபமா பயன்படுத்த ஏதாவது வழி இருக்கா? ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழி இருக்கு. அதுதான் ருத்ராட்ச நீர் மருத்துவம். என்ன பண்ணணும்? ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு செம்பு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அதுல ஒரு சுத்தமான ருத்ராட்சத்தை போட்டுடுங்க. காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல அந்த தண்ணிய குடிங்க. அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு? ஜப்பானிய விஞ்ஞானி மசரு எமோட்டோ நீருக்கு நினைவாற்றல் இருக்குன்னு நிரூபிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா? மிகச் சரியா அந்த புள்ளிய தொட்டிங்க. ருத்ராட்சத்தை இரவு முழுக்க தண்ணியில ஊற வைக்கும்போது அதோட மின்காந்த அதிர்வுகள் அந்த தண்ணியோட மூலக்கூறு அமைப்பையே மாற்றிடுது. அது வெறும் H2Oவா இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வாட்டரா மாறுது. அப்போ அந்த தண்ணீர் அல்கலைன் வாட்டரா மாறிடுது இல்லையா? கரெக்ட். இந்த தண்ணிய காலையில குடிக்கும்போது அது வயித்துல இருக்கிற குடல் புண்களை ஆத்துறதோட உடம்புல இருக்கிற நச்சுக்களையும் வெளியேற்றும். ஒரு சிம்பிளான டீடாக்ஸ் முறை. அருமையான தகவல். இப்போ இத கேட்டுட்டு முதல்ல ருத்ராட்சம் வாங்குறவங்க அதை அப்படியே பயன்படுத்தலாமா இல்ல ஏதாவது செய்யணுமா? ஒரு சின்ன கண்டிஷனிங் முறை இருக்கு. அது ரொம்ப முக்கியம். புதுசா வாங்கின ருத்ராட்சத்தை முதல்ல 24 மணி நேரம் நல்லெண்ணெயில ஊற வைக்கணும். சரி. அடுத்த 24 மணி நேரம் சுத்தமான காய்ச்சாத பசும்பால்ல ஊற வைக்கணும். எதுக்காக இந்த எண்ணெய் பால் எல்லாம்? நல்ல கேள்வி. எண்ணெயில ஊற வைக்கும்போது
அதுல இருக்கிற சின்ன சின்ன துளைகள் எல்லாம் நிரம்பி அதோட மின் கடத்தும் திறன், அதாவது கண்டக்டிவிட்டி, பல மடங்கு அதிகமாகும். பால்ல ஊற வைக்கும்போது அது சுத்தமாகி அதோட சக்தி நிலைப்படுத்தப்படும். அப்போ இது வெறும் ஆன்மீக நம்பிக்கை சார்ந்த ஒரு பொருள் இல்ல, இது ஒரு முழுமையான அறிவியல் கருவி. ஆமா, இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வேரபிள் டெக்னாலஜி. நம்பிக்கையுடன் அணிந்தால் அருள், அறிவியலுடன் அணுகினால் ஆச்சரியம். நம்ம உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. ருத்ராட்சா மாலையில ஏன் 108 மணிகள் இருக்குன்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மந்திர உச்சாரணைக்கு வசதியா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு வானியல் உண்மையையும் இதோட பொருத்தி பார்க்கலாம். சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் சூரியனோட விட்டத்தை போல சுமார் 108 மடங்கு. அப்படியா? அதே மாதிரி சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் சந்திரனோட விட்டத்தை போல சுமார் 108 மடங்கு. ஆச்சரியமா இருக்கே. இந்த 108ங்கிற எண்ணுக்கு பிரபஞ்ச அளவுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு போல. ஒருவேளை இந்த 108 மணிகள் கொண்ட மாலையை நாம் அணியும் போது நம்ம உடலோட மின்சுற்ற இந்த பிரபஞ்சத்தோட பெரிய மின்சுற்றுடன் இணைக்கும் ஒரு தொழில்நுட்பமாக இது இருக்கலாம் இல்லையா? ஒரு ஆண்டனா மாதிரி. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இது போல நாம் மறந்து போன வேறு என்ன பிரபஞ்ச தொழில்நுட்பங்கள் நம்மிடம் இருந்திருக்கலாம்? யோசிச்சு பாருங்க. சித்தர்களின் ஞானத்தையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் இந்த பயணம் இத்துடன் முடிவதில்லை. இந்த தேடலில் எங்களோடு தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கான அடுத்த அரிய ரகசியம் இதோ திரையில் காத்திருக்கிறது. கிளிக் செய்து அந்த உண்மையையும் அறிந்து கொள்ளுங்கள். நன்றியூத்.